ஒண்ணுக்கு போனா சந்தோஷம், ஒண்ணுக்கு போகுங்க. யூரின் போறதுக்கு வெக்கப்படாதீங்க, கூச்சப்படாதீங்க. இம்ப்ரெஸ் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் பிரசன்ஸ் எஸ்.எம். பாண்டி இயக்கத்தில் மெட்ரோ சத்யா நடிக்கும் ராபர் மார்ச் 14 முதல். GT Holidays, South India's #1 travel brand. Aeroline, life-lasting windows and doors from Sarvesh. வேர்வேல வெளியில போறது தண்ணீர் மட்டும் இல்ல, அதுல சால்ட்டும் போகும். அந்த உப்புகள்லாம் வெளியில போற தாது உப்புகள் நம்ம இழந்துட்டோம்னா நமக்கு வந்து ஈவன் என்னன்னே தெரியாம மயக்கம் போட்டு விழுறது, ஹீட் ஸ்ட்ரோக்ல ஃபெயிண்டிங் ரொம்ப சான்ஸ் அதிகம், கைகால் இழுக்கிறது, களைப்பு ஏற்படுறது, கொட்டாவியா வர்றது, எங்க போறோம்னு தெரியாம திடீர்னு ஞாபகம் இல்லாம நிக்கிற அளவுக்கு இது பாதிக்கும். ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு தனி வார்டு 10 பெட்டு போட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு இப்போ வந்து ஹீட் ஸ்ட்ரோக்னு சொல்லக்கூடிய வெப்பம் அதிகமாக இருக்கிறது. அதுவும் 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க, கை குழந்தைங்க, கர்ப்பிணி பெண்கள், இவங்கெல்லாம் அந்த வெப்ப அலை வீசும்போது மாலை ஒரு 4 மணி வரைக்கும் வெளியில் தலை காட்டாமல் இருக்கிறது நல்லது. போய் நின்றுட்டு ஒன்றுக்கே போகாமல் எந்திரிச்சு வர்றோம் அப்படின்னாலே தண்ணி குடிக்கணுங்கிறது தான் அவசியம். போனாலும் தண்ணி குடிக்கணும், போகலைன்னா இன்னும் அதிகமாக தண்ணி குடிக்கணும். ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். உதடு யாருக்காவது காஞ்சிருந்தால் தண்ணி குடிக்கலன்னு அர்த்தம், நாக்கு வறட்சினா தண்ணி குடிக்கலன்னு அர்த்தம், நீங்கள் யூரினே போகாமல் இருந்தால் தண்ணி குடிக்கலன்னு அர்த்தம். இதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க. யூரின் மஞ்சளாக போனால் தண்ணி குடித்தது பத்தலைன்னு அர்த்தம். எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் தெரியும், அவருக்கு சிறுநீரகம் குறைபாடு, யூரின் அப்படின்னு சொன்னது அவர் சிரிச்சுட்டே சொன்னார், எனக்கு 20 வருஷம் ஆச்சு யூரின் ஒரு சொட்டு கூட போய். ஸோ சிறுநீரக பாதிப்பு இருக்கவங்ககிட்ட தான் கேட்கணும், யூரின் போகிறதுனா என்ன, அங்கே என்ன கஷ்டம், அப்படி என்ன சந்தோஷம் அப்படின்னுட்டு. ஒன்றுக்கு போனால் சந்தோஷம், ஒன்றுக்கு போகுங்க. யூரின் போகிறதுக்கு வெக்கப்படாதீங்க, கூச்சப்படாதீங்க. அந்த வாயு காய்கள், அந்த காயெல்லாம் சாப்பிட்டா தசப்பிடிப்பு, அந்த மாதிரி நீ குளிர்ச்சி ஊட்டக்கூடிய அப்படி காய்கறிகளில் எதுவுமே கிடையாது. எல்லா காய்களும் குளிர்ச்சி ஊட்டுறது தான். ஆனால் ஜூஸ் பல்லு இல்லாதவங்க போகலாம், நோயாளி குடிக்கலாம், வேறு வழி இல்லாதவங்க குடிக்கலாம். ஆனால் நான் பார்க்குறேன் சில வீடுகளில் ஜூஸ் போட்டு தான் குடிப்பேன்னு பெருமையாக இருக்கிறவங்க மிக்ஸி அதுக்காக யூஸ் பண்ணாதீங்க. ஆண்டவன் நல்ல ஒரு மிக்ஸியை வாயில் கொடுத்துருக்குறான். தமிழ்நாட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் சூடு, மட்டன் சூடுன்றாங்க. சூடு அதெல்லாம் கிடையவே கிடையாது. வெளிநாடுகளில் அதை மட்டும் சாப்பிட்டு நல்லா இருப்பாங்க. ஆனால் பிஹைண்ட் ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தற்சமயம் வந்து கோடை காலம் வருகிற சூழலில் கோடையிலிருந்து நம்மளை எப்படி தற்காத்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு விரிவாக சொல்கிறதுக்காக நம்மோடு டாக்டர் அருணாச்சலம் அவர்கள் இணைந்திருக்கார். வணக்கம். வணக்கம். இந்த சம்மரை பொறுத்த வரைக்கும் நம்ம தொடர்ச்சியாக இந்த புவி வெப்பமயமாதல் அதிகரிக்க வந்து நிறைய இந்த ஹீட்டுங்கிறது வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது. சூரியனுடைய தாக்கம் அதிகமாகிட்டே இருக்குது. அந்த வகையில் நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்க்கணும்? முதல்ல குறிப்பாக இந்த பேஷண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப வெயிலில் போகிறத தவிர்க்கணும், அதை முதல்ல குறிப்பிட்டீங்கன்னாக்கா ஒரு அவேர்னஸ் கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த கேள்விக்குள்ள போய். கோடை காலம் அப்படிங்கும்போதே நமக்கு வெயில், சுட்டெரிக்கும் வெயில் தான் நமக்கு கண்ணு முன்னால் வரும். இப்போ நம்ம தினசரி தொலைக்காட்சிகளில் தினசரி 3 டிகிரி வெப்பநிலை கூடும் அப்படின்றாங்க. ஸோ 3 டிகிரி வெப்பநிலை கூடுதுன்னா நம்ம குடிக்க வேண்டிய தண்ணீரோட அளவை ஒரு கிளாஸ் கூட்டிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கணும். எப்பொழுதுமே வெயில் வெளியே அதிகமாக இருக்குதுன்னு நம்ம சொல்கிறத விட நான் தண்ணி அதிகமாக குடிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம மனசில் பதிய வச்சுக்கணும், நோய் நம்மளை தாக்காமல் இருக்கிறதுக்கு. இப்போ யார் வெளியில் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேள்வி கேட்டீங்க இல்லையா? பொதுவாக இப்போ வந்து முந்தா நாள் செய்தி இதில் தொலைக்காட்சியில் தான் பார்த்தேன், அரசாங்கமே தயாராக இருக்குங்கிறது. ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு தனி வார்டு 10 பெட்டு போட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு இப்போ வந்து வெப்ப வாதம், ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லக்கூடிய வெப்பம் அதிகமாக இருக்கிறது. ரொம்ப அதிக வெப்பம் இருக்கும்போது நமக்கு தண்ணீரில் வேர்வேல வெளியில் போகிறது தண்ணீர் மட்டும் இல்லை, அதில் சால்ட்டும் போகும். அந்த உப்புகள்லாம் வெளியில் போகிற தாது உப்புகள் நம்ம இழந்துட்டோம்னா நமக்கு வந்து ஈவன் என்னன்னே தெரியாமல் மயக்கம் போட்டு விழுறது, ஹீட் ஸ்ட்ரோக்கில் ஃபெயிண்டிங் ரொம்ப சான்ஸ் அதிகம், கைகால் இழுக்கிறது, களைப்பு ஏற்படுறது, கொட்டாவியாக வர்றது, எங்கே போகிறோங்கிறது தெரியாமல் திடீர்னு ஞாபகம் இல்லாமல் நிற்கிற அளவுக்கு வயசானவங்களை இது பாதிக்கும். அதுவும் 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க, கை குழந்தைங்க, கர்ப்பிணி பெண்கள், இவங்கெல்லாம் அந்த வெப்ப அலை வீசும்போது காலையில் 10-11 மணிக்கு மேலே மாலை ஒரு 4 மணி வரைக்கும் வெளியில் தலை காட்டாமல் இருக்கிறது நல்லது. இது தவிர நோய்வாய்ப்பட்டுருக்கிறவங்க, கோமார்பிட் இருக்கிறவங்க, சக்கரவியாதி அதிகமாக, அவங்களுக்கு ஏற்கனவே நீரிழிவு நோயின்னு தான் சக்கரவியாதிக்கு பேர், ஏற்கனவே தண்ணி அதிகமாக இழப்பாங்க, அதில் நோயிலே இழந்துட்டு இருப்பாங்க, கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருந்தால். அது தவிர இப்போ இந்த வெப்ப அலையில் அவங்களுக்கு அதிகமாக தண்ணீர் இழக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் வெளியில் வரக்கூடாதுங்கிறது தான் உங்கள் கேள்விக்கான பதிலாக இருக்க முடியும். சிலர்லாம் வந்து வெளியில் போகிறத தவிர்க்கவே முடியாது இல்லையா? வெயிலில் வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, குறிப்பாக இந்த கட்டட தொழிலாளிகள் இருப்பாங்க, ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ் இருப்பாங்க. அவங்களாம் வந்து இந்த டீஹைட்ரேஷன் அப்படிங்கிறத வந்து இல்லாமல் பார்த்துக்கிறது எந்த அளவுக்கு நல்லது? இப்போ குறிப்பாக ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க, இப்போ ஏதோ ஒரு ஏத்லெட்ஸ் இருக்காங்கனாக்கா அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்? டீஹைட்ரேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னாக்கா, தண்ணி அதிகமாக இன்டேக் பண்ணாமல் இருந்தால் இல்லை? ஸ்போர்ட்ஸ் பர்சனும் நிறைய குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே அவங்க வந்து ரொம்ப அதிகமாக உழைச்சி அதிக வியர்வையை வெளியேற்றுவாங்க. ஸோ தண்ணீர் நிறைய வெளியில் போகும். அவங்க இந்த மாதிரி விளையாட வர்றவங்க விளையாட்டுக்கு முன்னாலேயே தண்ணி கொஞ்சம் அதிகமாக குடி, அதாவது காலையில் எந்திரிச்சதுமே
1 லிட்டர் நீர் மோர். இப்போ நம்முடைய கிளைமேட்டுக்கு எப்பொழுதுமே காலையில் குடிக்கிறதுக்கு உகந்தது அப்படின்னா நீர் மோர் அல்லது நீர் ஆகாரம்னு சொல்லக்கூடிய சோறில், பழைய சோறில் ஊற்றி வச்ச தண்ணி, அதில் 2 உப்பு போட்டு, நீர் ஆகாரம்னா அது அந்த தண்ணியில் 2 உப்பு போட்டு சாப்பிட்றது. இல்லை நீர் மோர், வாட்டர்டு பட்டர் மில்க்கு, தண்ணி மோரை தண்ணியாக்கி அதில் 2 உப்பு போட்டு. அதாவது எனக்கு இதில் வந்து மலையாளிகளை ரொம்ப பாராட்டுவேன். இங்கே கூட என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க வந்தாங்கன்னா ஜீரா தண்ணி, வெந்தய தண்ணி குடிக்கிறேன் அப்படிம்பாங்க. ஏன்னா வெறும் தண்ணி, நம்ம அந்த காலத்தில் குளம், ஆறு அல்லது கிணறு இதுகளிலேருந்து தண்ணி குடித்த மாதிரி இப்போ நம்ம இந்த கேன் வாட்டர் ஆர்ஓ பிளான்ட்டில் வீட்லேயோ அல்லது பெரிய ஃபேக்ட்ரிலேருந்து போட்டு கேனில் அடைச்சி வர்ற தண்ணியோ 2 கிளாஸுக்கு மேலே நல்லா இருக்கவங்க குடித்தாலே வாந்தி வரும். அதுக்கு மேலே சடனாக கண்டினியூஸாக எடுக்க முடியாது அந்த தண்ணியை. ஸோ அந்த டேஸ்ட்டை மாற்றிக்கிறதுக்காக மழை அது கேரளாவில் ரொம்ப அதிகமான குளிர்ச்சி இருக்கிறதுனால அப்பவும் தண்ணி வேணுங்கிற தாகம் மாதிரி குடிக்க வைக்கிறதுக்காக அவங்க ஜீரக தண்ணியோ வெந்தய தண்ணியோ போட்டு அந்த தண்ணியோட டேஸ்ட்டை கொஞ்சம் மாற்றி குடிக்க வைப்பாங்க. நம்ம ஊரில் அந்த காலத்தில் மண்பானையில் வெட்டி வேறு போட்டு வச்சு தண்ணி குடிப்பாங்க, அது கொஞ்சம் தண்ணியை குடிக்க வைக்கும் அப்படிங்கிறதுக்கு. ஆனால் பொதுவாக பரவலாக நல்லது அப்படிங்கிறது நீர் ஆகாரம் தான். அதாவது பழைய சோறில் ஊற்றி வச்ச தண்ணியில் 2 உப்பு போட்டு காலையிலேயே 1 லிட்டர் குடிக்கிறது எல்லாருக்கும் அவசியம். ஆத்லெட்ஸ்க்கும் அதே மாதிரி குடிச்சிட்டு 2 லிட்டர் பாட்டில் கையில் எடுத்துகிட்டு போய் விளையாட்டு முடிஞ்சோன்னா அந்த 2 லிட்டரையும் குடிச்சிட்டு அவங்க வர்றது நல்லது. எவ்வளவு நீர் வெளியேற்றிறோமோ அவ்வளவு நீர் குடிக்கணும். ஆனால் மழை நேரத்தில் தண்ணியே குடிக்காட்டாலும் பீச்சி அடிக்கிற மாதிரி போகிற நீர் வந்து சிறுநீர் வந்து இப்போ எவ்வளோ குடித்தாலும் போகாத மாதிரி இருக்கும். ஸோ நீரோட அளவு யாருக்கு குறைவாக இருக்கோ போய் நின்றுட்டு ஒன்றுக்கே போகாமல் எந்திரிச்சு வர்றோம் அப்படின்னாலே தண்ணி குடிக்கணுங்கிறது தான் அவசியம். போனாலும் தண்ணி குடிக்கணும், போகலைன்னா இன்னும் அதிகமாக தண்ணி குடிக்கணும். ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கு, அதாவது குறிப்பாக ஆத்லெட்ஸ்க்கு வந்து இந்த மசில் ஃபேட்டிக்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? இந்த ஏதாவது மசில் பிடித்தம் அந்த மாதிரிலாம் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு? சோடியம், பொட்டாசியம் இதெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு தண்ணீருங்கிறதே நமக்கு தேவை. ஸோ வேர்வையில் நம்ம அதெல்லாம் இழக்கிறதுனால நம்ம வந்து அதை எடுக்கலைனாலோ இல்லை தேவையான விட்டமின்ஸு, சில தசைகளுக்கு தேவையான, தசையோட இயக்கங்களுக்கு தேவையான தண்ணீரும் அதற்கு தேவையான தாது பொருட்களும் விட்டமின்களும் இல்லைன்னா அது வரும், அது கிராம்ப்ஸ் வர்றது. ஸோ அதுக்கு அந்த கிராம்ப் வராமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணணும்னா அடிக்கடி அவங்களுக்கு என்ன விட்டமின் தேவை அப்படிங்கிறத மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் விட்டமின்ஸும், விளையாட்டு முடிஞ்சு நம்ம மோர்லாம் குடித்தும் நமக்கு கொஞ்சம் களைப்பாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஓஆர்எஸ் பவுடர், ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன்ஸ் நிறைய மெடிக்கல் ஷாப்பில் அவைலபிள். ட்ராவல் பண்ணுற எல்லாருமே இப்போ அதை கையில் வச்சுக்கிறது நல்லது. வெறும் தண்ணீரை குடிக்கிறத விட இந்த ஓஆர்எஸ் கலவையை குடிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நாங்கள் முன்னாடியே கேட்ட மாதிரி தான் இந்த கூலி தொழிலாளிகள் வந்து தொடர்ச்சியாக வெயிலில் வேலை செய்கிற மாதிரி, கட்டட தொழிலாளிகளாக இருக்கட்டும், வேறு சில வெயிலேயே வந்து தங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நிறைய ஆட்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்களாம் வந்து ரெகுலர் டைம் ஆஃப் இன்டர்வல்ஸில் வந்து கொஞ்சம் இலைப்பாரிட்டு வந்து வேலை செய்கிறது எவ்வளோ நல்லதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை அப்படியே கண்டினியூஸாக வேலை செஞ்சால் ஏதாவது ஆபத்துகள், பெரிய ஆபத்து ஏதாவது வருமா? கண்டிப்பாக. உலகம் வெப்பமயமாதல் அப்படிங்கிறது நமக்கு கண்கூட நம்ம எல்லாம் உணர்கிற விஷயமா இருக்குது. இது இப்போ மிடில் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய அது என்ன சொல்கிறது, அரபு நாடுகளில் என்ன பண்ணுறாங்கன்னா காலையில் வந்துட்டு வேலை பார்த்துட்டு அப்புறம் மதியம் பிரேக் கொடுத்து அப்புறம் சாயந்தரத்துக்கு மேலே வேலை வாங்குறது நடந்துகிட்ருக்குன்னு கேள்விப்படுறேன். நம்முடைய கட்டட தொழிலாளிகள் வெளியிலேருந்து வேலை பார்க்குறவங்க அல்லது சாலையில் வண்டிகளை தள்ளிட்டு போகிறவங்க, வெயிலில் தனக்கு கூடு இல்லாதம என்னென்ன வியாபாரம் நடந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே வந்து 11 மணிக்கு மேலே 4 மணி வரைக்கும் ஓய்வு எடுக்கிறது ரொம்ப அவசியம். வெப்ப அலை அதிகமாக இருக்கும்போது 40 டிகிரி வெயில் வந்துட்டுனா நிச்சயமாக அவங்க பணியாற்றக்கூடாதுன்னே சொல்லலாம். அது அவங்களுக்கு ரொம்ப கேடான ஒரு விஷயம். இது விவசாய தொழிலாளிகளுக்கும் பொருந்தும். ஸோ அதனால் காலையில் 6 மணிக்கே போயிட்டு ஒரு 11 மணிக்கெலாம் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பிடுற மாதிரி, 10 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு திரும்ப வேணால் ஒரு 3 மணிக்கு போயிட்டு 4 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு அப்படி வர்ற மாதிரி பண்ணிக்கலாம். 2 சக்கர வாகனங்களில் சுற்றுறவங்க, சேல்ஸ்மேன், அவங்க எல்லாருமே வந்து வெயிலில் சுற்றுறதுனால அவங்க எல்லாருமே அந்த நேரத்தில் அவாய்ட் பண்ண முடிஞ்சால் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இது முதலாளிகளுமா கொஞ்சம் மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ள வேண்டிய விஷயந்தான் நான் நம்புவேன். இன்னொன்று சார், அதாவது நீங்கள் பைக்கை பற்றி சொன்னதால் கேட்குறேன். இந்த லாங் ட்ராவல் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் இருப்பாங்க, பைக்கில் வந்து வெயிலே ரொம்ப தூரம் பயணிக்கிறவங்க, அவங்களாம் அந்த சம்மரில் தவிர்க்கிறது எவ்வளோ நல்லது? ஏன்னா நான் சமீபத்தில் ஒரு அண்ணன் எனக்கு தெரிஞ்சவர், அவர் வந்து ஹீட் ஸ்ட்ரோக் வந்துச்சு, இந்த மாதிரி ரொம்ப தூரம் ஆந்திரா வரைக்கும் பைக்லேயே ட்ராவல் பண்ணி போனதால் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரியான ஆட்களுக்கு என்ன அட்வைஸ் உங்களுக்கு? இப்போ 2 வீலரில் பொதுவாக ஒரு மணி நேரம் அல்லது ஒரு 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறவங்கள 4 வீலரில் போகிறவங்களே நம்ம பிரேக் பண்ண சொல்லுவோம். 2 வீலர்லாம் எவ்ரி 1 ஹவர் பிரேக் பண்ணிக்கிறது நல்லது. அப்புறம் நிற்கிற இடத்துல எல்லா பெட்ரோல் பங்க்லேயுமே யூரின் போகிறதுக்கு நல்ல ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால தைரியமாக போயிட்டு யூரின் அடிச்சுட்டு அப்புறம் எங்கே முடியுமோ அங்கே தண்ணியும் நிறைய குடிக்கிறது அவசியம். அவங்களும் ஸ்போர்ட்ஸ்மேன் மாதிரி தான். வெயில் அதிகமாக இருந்தால் நல்லா 2 உப்பு போட்டு மோர் அல்லது சோறு வடித்த தண்ணி, சோத்தில் ஊற்றி வச்ச தண்ணி, இந்த மாதிரி நீர் ஆகாரங்களையோ இல்லை மோரோ அதெல்லாம் குடிக்கிறது. இல்லை நம்ம கேழ்வரகு கூழ் அதெல்லாம் கிடைக்கும், அதெல்லாம் வீட்டில் இருந்தால் எடுத்து பாட்டில் அடைச்சி தண்ணி ஊற்றி
உப்பு போட்டு பெருக்கி வச்சுக்கிட்டு அவங்க போகிறது தான் நல்லது. தண்ணி குடிக்கிற ஒவ்வொருத்தரும் சொல்கிற விஷயம், தண்ணியை குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக முதியோர்கள் முக்கியமாக அடிக்கடி பாத்ரூம் போக வேண்டியிருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தரை தெரியும், அவருக்கு சிறுநீரகம் குறைபாடு. அவர் வந்து வாரத்துக்கு 2 நாள் டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறார். அவர் மருத்துவராக இருக்கிறனால அவர் இவ்வளோ நாள் வாழ முடியுது. ஆனால் அவர்கிட்ட ஒரு தடவை கேட்டேன், யூரின் அப்படின்னு சொன்னது அவர் சிரிச்சிட்டே சொன்னார், எனக்கு 20 வருஷம் ஆச்சு யூரின் ஒரு சொட்டு கூட போய். ஆமாம். ஸோ சிறுநீரக பாதிப்பு இருக்கவங்ககிட்ட தான் கேட்கணும், யூரின் போகிறதுனா என்ன, அங்கே என்ன கஷ்டம், அப்படி என்ன சந்தோஷம் அப்படின்னுட்டு. ஒன்றுக்கு போனால் சந்தோஷம், ஒன்றுக்கு போகுங்க. யூரின் போகிறதுக்கு வெக்கப்படாதீங்க, கூச்சப்படாதீங்க. தண்ணி குடிக்கிறது எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி சிறுநீர் கழிக்கிறது. யூரின் போகிறது எவ்வளோ போகுதோ அவ்வளோக்கு தண்ணி குடிக்கணும் அப்படிமா. அவுட்புட்டுக்கு ஈக்குவலாக நீங்கள் தண்ணியை அதிகமாக எடுக்கணும். பேதி ஆனாலும் அதுதான், நிறைய பேர் பேதியிலையும் இப்போ இந்த சம்மர்லேயும் சரி வின்டர்லேயும் சரி பேதி ஆனால் தண்ணி குடிக்காமல் இருந்தால் பேதி நின்றும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. பேதியாகி நீங்கள் தண்ணி குடிக்கலாம், உங்கள் சிறுநீரகம் நிற்க போகுதுன்னு அர்த்தம், செயலிழக்க போகுதுன்னு அர்த்தம். நீங்கள் இன்னொரு நோயில் கொண்டு போய் உங்களை முடக்குறீங்கன்னு அர்த்தம். ட்ராவல் பண்ணும்போது கூட அதை நம்ம பயம் நம்மளுக்கு. ஆமாம். அதனால் இப்போ ஆண்கள் என்ன செய்யணும், இந்த பெண்கள் ஒன்றுக்கு போகிறதுக்குன்னு சில இடங்களில் நிறுத்தி யூரின் போக வச்சுட்டு ரிட்டன் வரும்போது இளநீரோ கரும்பு ஜூஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீர் ஆகாரத்தை பெண்களுக்கு வாங்கி கொடுத்து வந்தாங்கன்னா இந்த தலைவலியை தடுக்கலாம். இது பெண் குழந்தைங்களுக்கு பள்ளிகளில் தனியான நேரம், தண்ணீர் குடிக்க நேரம்னு வைக்கணும். ஒன்றுக்கு போக சொல்லி குழந்தைங்களை வற்புறுத்தி யூரின் போக வைக்கணும். வந்ததும் திரும்ப வந்து உட்கார்ந்ததும் எல்லாரும் தண்ணி குடிச்சிங்களா, குடிங்கன்னு சொல்லலாம். முதல் 10 நிமிஷம் பிரேக் விட்டு 5 நிமிஷம் யூரின் போகிறதுக்கு, அடுத்த 5 நிமிஷம் எல்லாரும் தண்ணி குடிக்கிறதுக்குன்னு டீச்சர்கள்லாம் குழந்தைங்க மேலே அக்கறை காட்டணும். ஏன்னா பெண் குழந்தைங்க ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளே 3-4 குழந்தைங்க எனக்கு தலைவலிக்குன்னு வந்துருச்சுங்க. அந்த குழந்தைங்கள பார்த்தாலே தெரியும், அவங்க தண்ணியே குடிக்காமல் பேதியில் வந்தவங்க மாதிரி டீஹைட்ரேட்டடாக அவங்க இருப்பாங்க. கண் உள்ளே போய் உதடு யாருக்காவது காஞ்சிருந்தால் தண்ணி குடிக்கலன்னு அர்த்தம். நாக்கு வறட்சினா தண்ணி குடிக்கலன்னு அர்த்தம். நீங்கள் யூரினே போகாமல் இருந்தால் தண்ணி குடிக்கலன்னு அர்த்தம். இதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க. யூரின் மஞ்சளாக போனால் தண்ணி குடித்தது பத்தலைன்னு அர்த்தம். யூரின் கொஞ்சம் போல் போனால் தண்ணி குடித்தது பத்தலைன்னு அர்த்தம். இதெல்லாம் இண்டிகேட்டராக நீங்கள் எடுத்துக்கங்க. தண்ணீர் நம்ம வந்து குடிக்கணும் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தில் குடிக்காமல் இருந்தால் என்ன செய்யும், தண்ணீரே குடிக்காமல் இருந்தால் சிறுநீர் பாத கல், சிறுநீர் டெய்லி வரக்கூடிய 2 நோய் வந்து ஒன்று மலச்சிக்கல், இன்னொன்று வந்து சிறுநீர் பாத நீர்ச்சுழுக்குன்னு சொல்லக்கூடிய டிசூரியா. அதாவது சாயந்தரம் போல் குழந்தைங்க அழுறது. இப்போ சின்ன குழந்தைங்களாம் இந்த நேரத்தில் சில நேரங்களில் ஈவன் ரத்தம் ஒன்றுக்குள்ளே வருதுன்னு பெரியவங்களோ சின்னவங்களோ அவங்களாம் தண்ணியை குடிக்கலன்னு அர்த்தம். நாள்பட இந்த பிரச்சனை எங்கே கொண்டு போய் விடும்னா சிறுநீர் பாத கல், அதை மாதிரி மலச்சிக்கல் தாண்டி மூலமாக மாறுறது. நீர் அருந்துறது அவசியம். நீர் எவ்வளோ அருந்தணும், 2 லிட்டராவது குடிக்கணும். 2 கிளாஸாக 4 தடவை காலையில் எந்திரிச்சதும் அது 11 மணிக்கு, சாயந்தரம் 4 மணிக்கு, சாயந்தரம் 7 மணிக்கு விளக்குகளை பொருத்தும் போது அது லைட் ஆன் பண்ணும்போது இந்த நேரங்களில் 2 கிளாஸ் மினிமம் எல்லா நாட்களும் குடிக்கணும். டீ கடைகளில் டீ குடிக்கிற பழக்கம் உள்ளவங்க எப்போ டீ கேட்டாலும் அதில் 2 கிளாஸ் தண்ணியை குடிச்சிட்டு அந்த டீயை குடிக்கிறது நல்லது. இந்த மாதிரி தண்ணீருடைய அளவை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ தண்ணி குடிக்கிறத அதிக குளிர்ச்சியாக குடிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த நேரத்தில் வரவே கூடாத நோய் வந்து சளி இருமல் தான். ஏன்னா உடம்பு இந்த நுரையீரலுக்கு தகுந்த சுவாச பாதைக்கு தகுந்த கிளைமேட் இந்த 6 மாதம் 8 மாதம் நமக்கு இருக்கும். ஆனால் இப்போவும் நோயோட வருவாங்க. ஏன்னா ஐஸ் வாட்டர், கூல்ட்ரிங்க், ஐஸ்கிரீம், அந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப அதிக குளிர்ச்சியாக எடுத்து அதையும் தொண்டைக்குள்ளே போய் வேகமாக சாப்பிட்டு வேகமாக குடித்து அதை தொண்டைக்குள்ளே கொண்டு போய் வச்சோம்னா, இன்னும் தவிர ஏசி ரொம்ப அதிகமான குளிர்ச்சியான ஏசி யூஸ் பண்ணால் முகத்தை மூடி தான் படுக்கணும். அந்த நிறைய நேரங்கள் நான் இதில் ட்ரெயினில் கூட பார்க்குறேன், உள்ளன் பிளாங்கெட்டை கீழே தான் விரிச்சிட்டு படுக்கிறத பார்க்குறேன். உள்ளன் பிளாங்கெட் மேலே போடுறதுக்காக தர்ற விஷயம். அந்த மாதிரி முகத்தை மூடாமல் நம்ம வந்து ஏசி பஸ்கள் இல்லையோ அல்லது அதில் ஒரு ஷால் வச்சுக்கணும். நம்ம ஷால் வச்சு ஏசி பஸ்ஸில் போகிறவங்க அவங்க ஷால் நம்ம முகத்தில் போடாமல் போடுறேன்னு போட்டிங்கன்னா இறங்குற இடத்துல கண்டிப்பாக தொண்டவலியோடு தான் இறங்குவோம். அதிகமாக குளிர்ச்சி ஊட்டக்கூடிய பழங்கள் ஏதாவது இருக்கா? இந்த மாதிரியான பழங்களை அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை, நீங்கள் வந்து குளிர்ச்சி ஊட்டக்கூடிய அப்படிங்கிறதே வந்து தப்பு. அப்போ சூடாக்கக்கூடிய பண்ண வாயு காய்கள் அல்லது இன்னும் சொல்லுவாங்க அந்த காயெல்லாம் சாப்பிட்டா தசைப்பிடிப்பு, அந்த மாதிரி நீ குளிர்ச்சி ஊட்டக்கூடிய அப்படி காய்கறிகள் எதுவுமே கிடையாது, பழங்கள் எதுவுமே கிடையாது. ஏன்னா அதுக்கு நீங்கள் பார்க்கணுன்னா காட்டில் பாருங்கள், யானை 450 கிலோ தன்னுடைய தேவையான அவ்வளவும் காய், குருத்து, ஓலை, இலை, தண்டு இதைத்தான் சாப்பிட்டு யானை வாழுது. 4000 கிலோ எடையோடு இருக்குது. 7000 கிலோ இப்போ 8000 கிலோ எடையோடலாம் டான்சானியாவில் இருக்குன்னா அதுங்கெல்லாம் மற்ற எந்த உணவையும் சாப்பிட்றதில்ல. சோறு, இட்லி, தோசைலாம் அதுக்கு தெரியாது. ஸோ காய்கறிகளை நிறைய சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி குளிர்ச்சி ஊட்டுற காய், எல்லா காய்களும் குளிர்ச்சி ஊட்டுறதான், ஸ்பெசிஃபிக்காக எதுவும் கிடையாது. எல்லா காய் பழங்கள்லையும் என்ன இருக்குது, தண்டில் எங்கேயோ இருக்கிற ஒரு வேர்லேருந்து தண்ணீரை உறிஞ்சி பழத்தில் சேர்த்து வச்சு, எல்லா பழங்கள்லேயும் நீர்ச்சத்து இருக்கும், எல்லா பழங்கள்லேயும் நார்ச்சத்து இருக்கும், எல்லா பழங்கள்லேயும் கார்போஹைட்ரேட் இருக்கும், எல்லா பழங்கள்லேயும் விட்டமின்ஸ் இருக்கும். ஸோ எல்லா பழங்களும் நல்லது. ஆனால் ஜூஸ்,
பல்லு இல்லாதவங்க போகலாம், நோயாளி குடிக்கலாம், வேறு வழி இல்லாதவங்க குடிக்கலாம். ஆனால் நான் பார்க்குறேன் சில வீடுகளில் ஜூஸ் போட்டு தான் குடிப்பேன்னு பெருமையாக இருக்கிறவங்க மிக்ஸி அதுக்காக யூஸ் பண்ணாதீங்க. ஆண்டவன் நல்ல ஒரு மிக்ஸியை வாயில் கொடுத்துருக்குறான். மென்று திங்கிற அந்த சக்கை வந்து நமக்கு ரொம்ப அவசியம். அந்த சக்கையினால் மலச்சிக்கல் இல்லாமல் குழந்தைங்களுக்கு நல்லது. ஸோ நீங்கள் பெரியவங்க சின்ன சின்ன துண்டாக பழங்களை காய்கறிகளை நிறுத்தி ஒவ்வொரு வேளை உணவுலையும் கொடுக்கறது ரொம்ப அவசியம். ஒரு பக்கம் எடுத்துக்கிற உணவுகள் இதெல்லாம் எடுத்துக்கவே கூடாது இந்த சம்மரில், எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தான் கொஞ்சம் உடல் ரீதியான பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்ற மாதிரி இந்த ஃபுட்ஸ்லாம் டோட்டலாக அவாய்ட் பண்ணுறங்க. அந்த மாதிரி ஏதாவது இல்லை, அதிக காரம் வேண்டாம், ரொம்ப சூடு தேவையில்லை, அதிக சூடாக ஒன்றும் குடிக்கணும்னு அவசியம் இல்லை, சூடு பண்ணாத எதையும் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் பார்த்துக்கணும். பழம் காய்கறிகளை இல்லாத நான் வெஜிடேரியன் சாப்பிடாதீங்க. ஆமாம், நான்வெஜ் சாப்பிட்றப்ப இப்போ நம்ம தமிழ்நாட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் சூடு, மட்டன் சூடுன்றாங்க. சூடு அதெல்லாம் கிடையவே கிடையாது. வெளிநாடுகளில் அதை மட்டும் சாப்பிட்டு நல்லா இருப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட் பிளேட் அவங்க ஒரு வெஜிடபிள் சாலடோ ஃப்ரூட் சாலடோ சாப்பிட மாட்டாங்க. அதை தவிர அந்த நாடுகளில் மசாலானா என்னன்னே தெரியாது. நம்ம போடுற மசாலா இருக்குது, அதுவும் இப்போ கடைகளை தாண்டி வீடுகளே அந்த மசாலாக்களை வாங்கி வச்சு குழந்தைங்களே வயிற்று புண்ணோட வர்ற அளவுக்கு மசாலா. அது வந்து அவ்வளோ மசாலா எந்த உணவுக்கும் தேவையில்லாத அளவுக்கு. அதாவது அந்த நான் வளர்ந்த காலங்களில் மஞ்சளாக இருந்த நம்முடைய உணவு இப்போ கருப்பாக, குழம்புலாம் கருப்பாக இருந்தால் தான் நல்லா இருக்குன்னு வந்துருச்சு. மஞ்சளாக இருந்த காலம் போச்சுது. மஞ்சளாக தண்ணியாக இருந்த குழம்பெல்லாம் இப்போ கட்டியாக கருப்பாக வத்த குழம்பு மாதிரியே அவ்வளவு குழம்பும் பண்ணுற, அதுதான் டேஸ்ட்டாக இருக்குதுன்னு நினச்சி பண்ணுறோம். எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்குற அளவுக்கு ஒரு ஹோட்டல் கூட நார்மலான ஒரு மனிதன் பசிக்காக சாப்பிடக்கூடிய இடத்துல இல்லை. நான் வெஜிடேரியன் சாப்பிட்டாலும் சரி, வெஜிடேரியன் சாப்பிட்டாலும் சரி. இன்னொரு கேள்வி என்னன்னாக்கா, இப்போ அதிகமாக வெயிலில் சுற்றுறதுனால நிறைய ஸ்வெட் ஆகும், வேர்வை வரும் அப்படின்னும் பொழுது இரவு குளிச்சுட்டு தூங்குறது எந்த அளவுக்கு நல்லது? ரெண்டாவது, இந்த மாதிரி ஸ்வெட் வரதால இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய எக்ஸ்போஸ் ஆகிறதால, கை காலில் எக்ஸ்போஸ் ஆகிறதால ஏதாவது ஸ்கின் டிசீஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏதாவது தோல் வியாதிகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? குளிக்கிறது எவ்வளோ நல்லது நைட்டில்? இதில் ரொம்ப பாதிக்கப்படுற நம்முடைய உறுப்பே வந்து தோல் தான். தோல் வந்து ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன் நமக்கு அது. ஸோ கிருமி எப்போ வரும்? தோல் போச்சுன்னா வந்துடும். இப்போ கோடை நேரத்தில் என்னென்ன பிரச்சனை வரும்னா, முதல்ல வர்றது குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ வேர்க்கூறுன்னா என்னென்னா வேர்வை கூறு. வேர்வை அதிகமாக வர்ற அந்த வேர்வை துவாரம் ஒரு தடவை வேர்த்து நம்ம அதை தொடச்சி எடுக்கலைன்னா அது வெளியில் வர்ற அதுலேருந்து வர்ற சால்ட்டெல்லாம் என்ன செய்யும்? அந்த காலத்து சினிமாக்களில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஜாக்கெட்லாம் பார்த்தா நினைஞ்சிருக்கும். அதில் ஒரு கரையே தெரியும். அது என்ன கரை? சால்ட்டு. அந்த சால்ட்டு நம்ம உடம்புல அழுவலைன்னா அந்த வேர்வை துவாரத்தை அடைக்க ஆரம்பித்து அதன் மூலமாக அது வேர்வை கூறாக மாறி அதுக்கப்புறம் வேர்வை அடுத்த தடவை வேர்க்கும். வெளியில் வர முடியாமல் அந்த உப்பு அடைச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஊரல் எடுத்து சொரிஞ்சு புண்ணாக்கி இது எல்லாமே வர்றதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. இது வந்து உடலை சுத்தம் இல்லாமல் வச்சுக்கிறதுனுடைய இப்போ ஒரு பெரும் பாதிப்பு. வேர்க்கூறு இருக்குனாலே என்ன அர்த்தம்? ஒருத்தர் குளிக்கலன்னு அர்த்தம். அல்லது வேர்வையை தொடச்சி எடுக்காமல் இப்போ வீட்டுக்கு நல்லா வேர்த்துட்டு வீட்டுக்குள்ளே போனால் நல்லா தண்ணி அடித்து கழுவி ஒரு சின்ன துண்டை வச்சு தொடச்சிட்டோம்னா நல்லது. இதே இப்போ வேர்வை கூறுன்னு இல்லை, பொதுவாக நெத்தியில் யாருக்காவது அதிகமான கட்டிகள் இருக்கிற மாதிரி புண்ணு மாதிரி இருக்கிறாங்க, இல்லைன்னா அது என்ன சொல்கிறது, எல்லாருக்கும் பரு கன்னத்தில் தான் வரும், இவங்களுக்கு பரு அந்த மாதிரி தலையில் இருக்குனாலே நான்லாம் பார்த்த உடனே சொல்கிறது அந்த அம்மா தலைக்கு அந்த பையனுக்கு குளிக்க விடுறதில்ல. ஆண் குழந்தைங்களுக்கு கூட அம்மா குளிக்க விடாமல் கூப்பிட்டு வர்றதை பார்க்குறோம். தலைக்கு ஊற்றாமலே வாரத்துக்கு ஒரு நாள் குளிக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த கோடை நேரத்தில் நெத்தி வந்து பொறியாக வர்றதுக்கான அது என்ன சொல்கிறது, பரு வர்றது மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். ஏன்னா முடி நீங்கள் குளிக்காமல் இருந்தால் கூட கொஞ்சம் முடி இருக்கிற பகுதிக்கு தண்ணியை ஊற்றி முகத்தோடு சேர்த்து நெத்தியை கழுவாமல் விட்டோம்னா வேர்வை அதிகமாக வந்து தலையில் அதிகமாக வேர்வை அதிகமாக வந்து இங்கேருந்து இறங்குறது, இங்கே இறங்கி இந்த இடங்களில் அலர்ஜிக் ரியாக்ஷனை ஏற்படுத்தி தான் அந்த இதெல்லாம் வரும். ஸோ அதனால் சுத்த குறைவுங்கிறது ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு காலம். எப்படி வேர்வை அதிகமாக வந்து துடைக்காமல் போகிறதுனால வருதோ, வேர்வை அதிகமாக சுரக்கிற இடங்கள்னு இருக்குது, தொடை இடுக்கு. இதில் ஜீன்ஸ் போடுறவங்க எல்லாம் என்ன ஆகுன்னு பாருங்கள். 2 பக்கமாக அக்கள், பெண்களுக்கு மார்பகத்துக்கு கீழே, ஆண்களுக்கு பேண்ட். இப்போல்லாம் அந்த ஜட்டி பட்டை வச்ச ஜட்டியை தூக்கி போடுறாங்க. அதெல்லாம் சம்மரில் ஏசியில் உட்காராதவங்க போடக்கூடாது. ஏன்னா பனியன் கிளாத்தில் இருக்க உள்ளாடைகள் தான் நல்லது. ஏன்னா மேலேருந்து இறங்குற தண்ணி அது வேர்வையை உறிஞ்சணும். இல்லைன்னா அந்த இடங்கள்லாம் கூட நீர் இருக்கிற இடங்கள் எல்லா இடங்கள்லையும் வேர்வை உறிஞ்சாத ஆடை அணிகிறவங்க எல்லாருக்கும் வேர்வை எங்கெல்லாம் தங்குதோ அந்த இடங்கள்லாம் காளான் நோய் வந்துடும். அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம நல்லா உடலை கழுவுறது ரொம்ப முக்கியம். தண்ணீரால் குளிக்காதனால வர்ற பிரச்சனை அது நம்ம இந்த நேரத்தில் கண்டிப்பாக உடலை கழுவுறதுக்கு தண்ணீர் அதிகமாக உபயோகப்படுத்தணும். காலையில் ஒரு குளியல், சாயந்தரம் ஒரு குளியல் எல்லாருக்குமே ரொம்ப அவசியம். எப்போல்லாம் நேரம் இருக்கோ அப்போல்லாம் கழுத்து, அக்கள் இங்கெல்லாம் தண்ணி அடித்து கழுவுறதும், டாய்லெட் யூஸ் பண்ணுறப்பெல்லாம் நம்ம மறைவிடங்களை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிக்கிறதும், வெறுமனே தண்ணி ஊற்றிட்டு வராமல் நல்லா கழுவி தொடச்சிட்டு வர்ற அளவுக்கு துண்டெல்லாம் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். கால்களை அதை அடிக்கடி கழுவுறது ரொம்ப அவசியம் இந்த நேரத்தில். அது மாதிரி தண்ணீர் வந்து சுத்தமான தண்ணி குடிக்கிறது இப்போ. அதனால
சுத்தமான தண்ணி நம்ம குடிக்கலைன்னா இப்போ சம்மரில் கூட வாந்தி பேதிக்கு அதிகமான வாய்ப்புகள் அதிகம். இந்த மாதிரியான பிரச்சனைகளோட கூட சேர்ந்து அதிகமாக நம்ம சம்மரில் பார்க்கக்கூடியது இந்த கண் சம்மந்தப்பட்ட நோய்கள், ஐ டிசீஸ் நிறைய வரதை பார்க்குறோம். கண்ணை நம்ம எப்படி பாதுகாத்துக்கணும்? ரெகுலராக வந்து மூஞ்சி கழுவணுமா, இல்லை அதுக்குன்னு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக பண்ண வேண்டியது இருக்கா கண்ணை? இல்லை, வெயிலேயே நிற்கிறவங்க கண்டிப்பாக ப்ரொடெக்ஷன் கிளாஸஸ் போட்டு கண் அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறது நல்லது. அது இப்போ அந்த காவலர்கள் ரோட்டில் நிற்கிறவங்க அந்த மாதிரி பணி செய்கிறவங்களுக்கு தான். அல்லது கட்டட வேலையில்னா அவன் வீட்டுக்குள்ளே நின்று வேலை செய்கிறதில்ல, ரோட்டை பார்த்துக்கிட்டே அல்லது வெளிச்சம் அதிகமாக தலை மேலே படுற மாதிரி நடந்து போகிட்டுருக்கு வண்டி இங்கே சொன்ன லாங் ட்ரிப்பு ட்ராவலர்ஸ் அவங்கெல்லாம் வந்து காகிள்ஸ் போட்டுக்கிறது மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் அந்த தேவையான அளவுக்கு அல்ட்ரா வயலட் ப்ரொடெக்ஷனோட போட்டுக்கிறது நல்லது. அதனால் மற்றபடி பார்த்திங்கன்னா கண்ணுக்கு வர்ற நோய்கள்னு வர்றது வந்து கண் இப்போ வேகமாக வண்டி ஓட்டிகிட்டு போகிறப்ப அதுக்காக நம்ம ஓடுனா ஒரு 20 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுவோமா, இப்போ 80 100க்கெலாம் போட்டுட்டு கண்ணுக்கு ஒன்றுமே ப்ரொடெக்ஷன்லாம் போனால் அது கண்ணுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி அதனால் வர்ற பாதிப்புகளுக்கு கண்ணாடி வந்து ரொம்ப முக்கியமானது. இல்லை வைசர் போட்டு ஹெல்மெட் ஓட்டுறது நல்லது. மற்றபடி கண் வந்து ரூமில் இருந்து வர்றவங்களாம் கண்ணை அடிக்கடி முகத்தை கழுவிக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் இந்த விஷயங்கள் தான் இந்த கோடை காலத்தில் நோய்களுக்கான முக்கியமான காரணம். இவைகளை ஒழுங்காக பார்த்துக்கிட்டாலே நம்ம வந்து நோய்வாய்ப்படாத ஒரு கோடை காலத்தை கடந்து போயிடலாம். நிறைய தகவலில் பகிர்ந்துட்டீங்க, இவ்வளோ நேரம் ரொம்ப நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி. இம்ப்ரெஸ் ஃபிலிம் புரொடக்ஷன் பிரசன்ஸ் எஸ்.எம். பாண்டி இயக்கத்தில் மெட்ரோ சத்யா நடிக்கும் ராபர் மார்ச் 14 முதல். GT Holidays, South India's #1 travel brand. Aeroline, life-lasting windows and doors from Sarvesh.